நாளென் செய்யும் வினிதானென் செய்யும் என நாடி வந்து கோளென் செய்யும் கொடுங்கோற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது மாபெரும் குருப்பெயர்ச்சி நடக்க இருக்கிறது. மகரத்திலிருந்து கும்பத்துக்கு குரு பயிற்சியாக போகிறார். அதாவது 13/11/2021 முதல் குரு கும்பத்தில் வந்து 14/4/2022 வரைக்கும் கிட்டத்தட்ட 152 டேஸ் 5 மாத காலங்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கும்பத்தில் இருந்து பலன்களை வாரி 12 ராசிகளுக்கும் வாரி வழங்கப் போகிறார். இப்பொழுது இந்த எபிசோடில் நாம் உத்திர நட்சத்திரத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு உத்திர நட்சத்திரம் மொத்தம் 27 நட்சத்திரத்தில் இது 12வது நட்சத்திரம். சிம்ம ராசியில் உத்திர நட்சத்திரம் ஒரு பாதம் சிம்ம ராசியிலையும் 2, 3, 4 பாதங்கள் கன்னி ராசியிலையும் அமைகின்றன. அப்போது பார்க்கும்பொழுது நம்ம இந்த மொத்தமாக உத்திர நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்த அன்பர்களுக்கு முதல்ல பலனை சொல்லுவோம். அதுக்கப்புறம் 2, 3 பாதங்களில் பிறந்த உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு பலனை சொல்லலாம். இப்பொழுது குரு பயிற்சி அப்படின்னு சொன்னாலே மக்களுக்கு ஒரு ரொம்ப சந்தோஷம், அலாதியான ஒரு சந்தோஷம். குரு எங்கே வந்தாலும் நல்லது தான் செய்ய போகிறாரு அப்படிங்கிற ஒரு நிலை அவங்களுக்கு, ஒரு பயமில்லாத ஒரு நிலை. மற்ற சனின்னா ரொம்ப பயப்படுறாங்க. குருன்னா ஓரளவுக்கு எத்தனாவது இடத்துல வராருங்க, ரொம்ப நல்லது செய்வாரா அப்படின்னு கேட்குறாங்க. அதுபோல் இந்த குரு பகவான் கோச்சார ரீதியாக எந்த ஒரு ராசிக்கும் 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது ஸ்தான பலம் ஏற்பட்டு அதிகமான சுபத்தன்மையை வாரி வழங்க இருக்கிறார் இந்த 12 ராசிகளுக்கும். இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது உத்திர நட்சத்திரம். உத்திர நட்சத்திரம் நம்ம ஒவ்வொரு எபிசோட்லேயும் நம்ம வலியுறுத்தி சொல்கிறோங்க, குலதெய்வத்தை வழிபாடு பண்ணணும் அப்படின்னு நம்ம இன்சிஸ்ட் பண்ணி சொல்லிகிட்ருக்கோம். வருஷத்துக்கு ஒரு முறையாவது குலதெய்வ வழிபாடு பண்ணணும். அதே நேரத்தில் காலையில் எழுந்து குளிச்சுட்டு ஒவ்வொருவரும் குலதெய்வத்தினுடைய திருநாமத்தை ஒரு மண்டலமோ அரை மண்டலமோ கால் மண்டலமோ சொல்லிட்டு தான் பிறகு ஆகாரம் சாப்பிடணும். அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்ததாக ஒரு விஷயத்தை நாங்கள் இப்போ சொல்கிறோம். ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு அதிதேவதனுடைய பெயரை சொல்லி வச்சுருக்காங்க. அந்த அதிதேவதை அந்த தெய்வத்தினுடைய பேரை நீங்கள் அடுத்ததாக, அதாவது முதல் எடுத்த உடனே ஃபஸ்ட்டு குலதெய்வம் தாங்க. இஷ்ட தெய்வம்லாம் அப்புறம்தான். ஃபஸ்ட்டு குலதெய்வம் வணங்குங்க. பிறகு இப்போ நீங்கள் உத்திர நட்சத்திரத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்ய வேண்டும். ஸோ மகாலட்சுமியுடைய திருநாமத்தை நீங்கள் காலையில் எழுந்து குளிச்சுட்டு குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிவிட்டு அடுத்ததாக மகாலட்சுமி தாயாருடைய திருநாமத்தை ஒரு 108 முறையோ இல்லை அரை மண்டலமோ கால் மண்டலமோ நீங்கள் சொல்லி வரும்பொழுது வாழ்க்கையில் எல்லாவித சுகபோகங்களையும் சௌகரியங்களையும் சந்தோஷங்களையும் பெறுவீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. இப்போது அடுத்ததாக ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு மரங்களுடைய பேரை சொல்லியிருக்காங்க. இந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் அலரி என்று சொல்லக்கூடிய மரம், இந்த கண்ணை நீங்கள் வாங்கி நர்சரியில் கிடைக்கும். நீங்கள் வாங்கி உங்கள் வீட்டு தோட்டத்திலேயோ இல்லை உங்கள் இடங்களில் காலி இடங்களில் நீங்கள் அதை நட்டு பராமரித்து வந்தீங்கன்னு சொன்னால் அது வளர வளர உங்களுடைய வாழ்க்கையும் உயரும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். இப்போது உத்திர நட்சத்திரத்தை ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு காயத்ரி மந்திரத்தை பெரியவங்க ஜோதிட ரீதியாக சொல்லியிருக்கிறாங்க.
அப்படி பார்க்கும்பொழுது இந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு காயத்ரி மந்திரம் இருக்குது. அதை வாசிக்கிறேன் பாருங்கள். ஓம் மகா பகாஹை வித்மகே மகாத்ரேஷ்பாஹை தீமகி தன்னோ உத்தர பால்குனி பிரச்சோத்யாத். அதாவது மறுபடியும் வாசிக்கிறேங்க. ஓம் மகா பகாயை வித்மகி மகாத்ரேஷ்டாயை தீமகி தன்னோ உத்தர பால்குனி பிரச்சோத்யாத். இந்த காயத்ரி மந்திரத்தை ஸ்லோகத்தை தினமும் ஒரு கால் மண்டலம் நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் நிச்சயமாக அடைவீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. இப்பொழுது நாம் நட்சத்திரத்தை பற்றி நம்ம பேசலாம். குரு பெயர்ச்சிக்கு இந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு என்ன பலாபலன்கள் வழங்க இருக்கிறது. முதல்ல உத்திர நட்சத்திரம் முதல் பாதத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கலாங்க. ஏன்னா சிம்ம ராசின்னு எடுத்துட்டிங்கன்னா மகம் பூரம், மகம் 4 பாதம், பூரம் 1 முதல் 4 பாதம் 8 பாதம் ஆச்சு. அதுக்கப்புறம் உத்திர நட்சத்திரம் முதல் பாதம் மட்டுமே சிம்மத்தில் இருக்கின்றன. அப்போது முதல் பாதத்தில் பிறந்த அன்பர்களுக்கு என்ன பலாபலன்களை பெற இருக்கிறீர்கள் என்பதை பார்ப்போம். சிம்ம ராசி அப்படின்னும்பொழுது இந்த குரு பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறார். ஸ்தான பலம் ஏற்படுகிறது. அதான் சொன்னமே, கோச்சார ரீதியாக ஒரு ராசிக்கு குரு பகவான் 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களுக்கு வரும்போது அதிகமான சுபத்தன்மை ஏற்பட்டு அருமையான பலாபலன்களை வாரி வழங்குவார் குரு பகவான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜோதிட கிரந்தத்தில் வலியுறுத்தி சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு 7ஆம் இடம் ஸ்தான பலம் சூப்பராக போச்சு. 7ஆம் இடம் அப்படின்னு சொன்னால் கணவனுக்கு மனைவி ஸ்தானம், மனைவிக்கு கணவன் ஸ்தானம், சப்தம ஸ்தானம்னு சொல்லுவாங்க. அப்போது திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு அதற்கான பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். ஏற்கனவே திருமணமாகி இருக்கும் அன்பர்களுக்கு கொஞ்சம் ஏன்னா குரு பார்க்குது இல்லையா, ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அவங்க இருந்தாலும் கூட, இப்பொழுது மனஸ்தாபங்கள் இருந்தாலும் கூட இப்பொழுது அது மனதளவில் இவங்க பரஸ்பரம் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கணவன் மனைவிகள். அடுத்தது நீங்கள் சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கு ஏற்கனவே நீங்கள் சொந்த தொழில் செய்கிறீங்கன்னா பார்ட்னர்ஷிப் இருப்பாங்க இல்லையா, அந்த பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். 7ஆம் இடம் என்பது அற்புதமான இடம். உங்களுக்கு எதிரே இருக்கும் அனைவரும் 7 தான். அப்போது நீங்கள் வேலை பார்க்குற இடம், நட்பு வட்டாரம், சொந்த பந்தம் எல்லா இடங்களிலும் உங்களுக்கு ஆதரவு பெருகும், அனுசரணையாக இருப்பார்கள். இது ஸ்தான பலம். அடுத்தது பார்வை. இன்னொரு குணம் சொல்லலாம், ஸ்தான பலத்தை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லலாம். ஒரு வருஷ காலம் இப்போ குரு அங்கே இருக்கிற மாதிரி இருந்தால் நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். அதிக காலம் இருக்குது, இது குறுகிய காலமாக இருக்குது. இப்போ ஓராண்டு காலம் இருக்காருன்னு சொன்னால் நீங்கள் ஏதாவது தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள், விருப்பப்படுகிறவர்கள், நீங்கள் யாராவது ஒரு பார்ட்னர்ஷிப்பை சேர்த்துக்கிட்டு தொழிலை ஆரம்பிங்க, தொழில் ரொம்ப ஓஹோன்னு போகும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இது 5 மாத காலமும் ஒரு பெரிய விஷயந்தான். நீங்கள் அப்படி ஏதாவது விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் தாராளமாக. ஏன்னா இப்போ ஏற்கனவே 2 ஆண்டு காலமாக நிலைமை சரியில்லை. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஃபினான்ஷியல் ரீதியாக உங்களால் ஒரே ஆள் கடையை நடத்த முடியாது, தொழிலை நடத்த முடியாது. அப்போது நீங்கள் ஃபினான்ஷியல் ரீதியாக இன்னொரு துணை தேவை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு பார்ட்னர்ஷிப்பை தேர்ந்தெடுத்து ஒரு தொழிலை ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் தொழில் ஓஹோன்னு போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. அதுதான் 7ஆம் பாவத்தில் குரு இருக்கிற பலன், 7ஆம் பாவத்தை குரு பார்க்குற பலன். அடுத்தது 11ஆம் இடம் அந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் 5, 7, 9 பார்வை இருக்குது இல்லைங்களா. அப்போ 5ஆம் பார்வையாக அவங்களுக்கு 11ஆம் வீட்டை மிதுனத்தை பார்க்கிறார். மிதுனம் என்பது என்ன அப்படின்னாக்கா, எண்ணிய செயல் ஈடேறுதல், எல்லாம் லாபமாக வருதல். நீங்கள் தொட்டதெல்லாம் லாபம், எதை சொன்னாலும் லாபம், எதை செய்தாலும் லாபம். பணம் பல வகையில் பையை நிரப்பக்கூடிய ஒரு காலகட்டம். கோடீஸ்வர யோகம், குபேர யோகம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புங்க. அதே நேரத்தில் உங்களுடைய பர்த் சார்ட் ஜாதகம் உங்களுக்கு
சாதகமாக இருக்கும் பட்சத்தில் தசாபுத்தி சாதகமாக போயிட்டுருக்குன்னு வைங்க. இப்போ இதுவும் வந்து ஒரு சாதகமாகி உங்களுக்கு டபுள் ப்ளஸ் படம் நழுவி பாலில் விழுந்த கதையாக உங்களுக்கு நிச்சயமாக குபேர அந்தஸ்தை கோடீஸ்வர அதாவது குபேர சம்பத்தையும் கோடீஸ்வர அந்தஸ்தையும் பெறுவீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. 11ஆம் இடம் என்பது மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. அடுத்தது முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பார்கள் ஆண்கள் பெண்கள் இருபாலரும். அவங்களுக்கு வந்து ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். நிச்சயமாக ஏதோ ஒரு துணையை ஏற்படுத்தி தருவார் இந்த குரு பகவான். 11ங்கிறது அதாவது ஏராளமான பணவரவை பொருள் வரவை தரக்கூடிய இடம் குரு பகவான். அப்போ நீங்கள் உங்கள் காட்டில் மழை தாங்க உங்களுக்கு சூப்பரான அருமையான காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது இந்த உத்திர நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்த அன்பர்களுக்கு. அடுத்தது ராசியை குரு பகவான் பார்க்குறார் 7ஆம் பார்வையாக கும்பத்தில் இருக்குது. ராசியை குரு பார்த்தா அதை விட சிறப்பு வேறு ஒன்றும் இல்லைங்க. கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு சமூகத்தில் உங்களுக்கு பேரு புகழ் அந்தஸ்து கண்டிப்பாக கிடைக்கும். அதுவும் சிம்மம் வீடு இல்லையாது தந்தையால் அனுகூலம் அரசியல்வாதிகளுக்கு ஆதாயம் அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கும் அன்பர்களுக்கு மட்டுமில்லை அரசாங்க இயந்திரம் என்று சொல்லக்கூடிய அரசு பதவியில் பணியாற்றக்கூடிய கடைநிலை ஊழியர்களிலிருந்து கெஸ்டட் ஆஃபீஸர் வரைக்கும் பெரிய உயர்நிலை அதிகாரி வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக வேலை பார்த்து அரசாங்கத்தின் மூலமாக அனைத்து சலுகைகளையும் பெறுவார்கள். ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது, ப்ரமோஷன் வாங்கிறது, இப்படி ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். 3ஆம் இடம் துலாத்தை 7ஆம் மாதம் 9ஆம் பார்வையாக துலாத்தை பார்க்குறார் கும்பத்தில் இருக்கிற குரு பகவான். தைரிய வீரியஸ்தானம் வலுப்பெறுகிறது. இளைய சகோதரம் இருந்தால் ஆதரவு உண்டு. நீங்கள் என்ன அதாவது வெளிநாட்டில் வேலைக்கு காத்திருக்கும் அன்பர்களுக்கு வெளிநாட்டிலேருந்து நல்ல தகவல் வரும். கண்டிப்பாக போய் வேலை பார்ப்பீங்க. இது கம்யூனிகேஷன் பாவம்னு சொல்லுவாங்க. பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தி இலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றும் பணியாளர்கள் நடிகைகள் டெக்னீஷியன்கள் இவங்க எல்லாருக்கும் ஒரு உன்னதமான ஒரு காலகட்டம். ஏன் இது சுக்கிரனுடைய வீடுங்க, சிறப்பாக இருக்கும். இப்போ மிதுனத்தை பார்க்கும் பொழுது நம்ம 11ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது அது என்ன அப்படின்னாக்க கல்வி நிறுவனங்களில் நடத்தக்கூடிய அன்பர்களுக்கு புதனுடைய வீடு குரு பார்க்குறார். அப்போ கல்வி நிறுவனங்களை வைத்து நடத்தக்கூடிய அன்பர்களுக்கு உன்னதமான ஒரு காலகட்டம். கல்வி நிறுவனங்களில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இதர பணியாளர்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் கல்வி பயிலக்கூடிய மாணவிகள் அனைவர்களுக்கும் இது மேன்மையான ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது. இந்த உத்திர நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்த அன்பர்களுக்கு கோடீஸ்வர யோகம் குபேர யோகம் நிச்சயமாக அப்ளிகபிள் ஆகும். நீங்கள் கண்டிப்பாக ஒரு கோடீஸ்வர அந்தஸ்தை பெறுவீர்கள், குபேர அந்தஸ்தையும் பெறுவீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. அடுத்தது உத்திர நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள் கன்னி ராசியில் அமைகின்றன. இப்போ அவங்கள பற்றி நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்தில் பிறந்த அன்பர்கள் கன்னி ராசியில் இருப்பாங்க. இப்போ இந்த கன்னி ராசி அப்படின்னும்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கன்னி ராசிக்கு குரு பகவான் எத்தனாவது இடத்துக்கு வரார் அப்படின்னா 6ஆம் இடத்துக்கு போகிறார். 6ஆம் இடம் சரியான இடமா அப்படின்னா சரியான இடம் கிடையாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த உத்திர நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்த கன்னிராசி அன்பர்கள் குரு பகவானை வியாழக்கிழமை தோறும் வழிபாடு பண்ணணும். தட்சிணாமூர்த்திக்கு கொண்டைக்கடலை நைவேத்தியம் பண்ணலாம், இல்லை கொண்டைக்கடலையே மாலையாக போடலாம் அவிச்சு. இது வியாழக்கிழமை தோறும் நீங்கள் செய்து வந்தீர்கள் என்று சொன்னால், வழிபட்டீர்கள் என்று சொன்னால் எந்த ஒரு பிரச்சனையும் தலை வருது தலைப்பாயோட போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. இதுதான் இந்த குரு பகவானுக்கு நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம். 6ஆம் இடத்து குரு என்ன பண்ணுவார், ஆனால் எந்த வீட்டுக்கு போனாலும் அதிகமாக சுபத்தன்மை ஸ்தான பலம் இருந்தால் தருவார். இப்போ ஸ்தான பலம் அவருக்கு கிடையாது. இருந்தாலும் இருக்கிற வீட்டினுடைய பலனை ஓரளவுக்கு செய்ய கடமைப்பட்டிருக்கிறார். 6ஆம் இடம் என்பது ருணரோக சத்ருஸ்தானம். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். இந்த
கன்னி ராசி உத்தரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்த அன்பர்களுக்கு எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். உங்கள் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இந்த 6ஆம் இடத்து குரு இதுதான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இப்போ கும்பத்தில் இருக்கும் குரு பகவான் 5ஆம் பார்வையாக உங்களுக்கு 10ஆம் இடத்தை பார்க்கிறார். 10ஆம் வீட்டை குரு பார்த்தா அதை விட சிறப்பு வேறு என்னங்க இருக்குது? தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மை, பட்டங்கள், பதவிகள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. எந்த குறையும் கிடையாது. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். அதே நேரத்தில் தேவையானதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். அதாவது தனியார் துறையில் இருக்கும் அன்பர்களுக்கும் அதே நிலைதான். அப்போ மொத்தத்தில் பார்க்கும்பொழுது பணியாளர்களுக்கு ஒரு உன்னதமான ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது. சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் வங்கிகளின் மூலமாகவோ அரசின் மூலமாகவோ கடனுதவி பெற்று தொழிலை விரிவாக்கம் செய்து கூடுதல் லாபத்தை பெறுவார்கள். இந்த கன்னி ராசி உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்த அன்பர்களுக்கு தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மை. தொழில் பண்ணுறவங்களாம் தொழில் மேன்மை, உத்தியோகம் பண்ணால் உத்தியோகத்தில் மேன்மை அடைவீர்கள். நிச்சயமாக ஒரு சந்தோஷமான ஒரு காலகட்டம். வேலை இல்லாதவர்கள் வேலை கிடைக்கும். வேலை இழந்தவர்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு மேன்மையான ஒரு சூழல். இது வரைக்கும் எங்கேயாவது ஒரு ரிமோட்டில் பெல்ட்டில் வேலை பார்த்துருப்பீங்க. இப்போ ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்து சந்தோஷமாக வீட்டுக்கு அருகாமையில் வேலை பார்ப்பீங்க. அதுவே ஒரு பெரிய விஷயம் இல்லைங்களா? சரி, அடுத்தது உங்களுக்கு 12ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். 12 என்பது அயன சயன போகும். வேலைக்கு உண்பது, உறங்குவது, திருப்திகரமாக செலவினங்கள், சுப செலவுகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. சுப செலவுன்னா 10ஆம் இடத்துல நல்லா வேலை பார்த்து சம்பாத்தியம் பண்ணால் சுப செலவு எதாவது வரத்தானே வரும். குடும்பத்துக்கு ஏதாவது பொருட்கள் வாங்கி போடணும். வீட்டில் நிகழ்ச்சிகள் நடத்துவாங்க. திருமணம் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கலாம் பிள்ளைகளுக்கு. ஸோ இப்படி சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். அதே நேரத்தில் அயன சயன போகம் திருப்திகரமாக இருக்குது. அடுத்தது உங்களுக்கு 2ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். பணம் பல வகையில் வரக்கூடிய ஒரு அமைப்பு. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். அதே நேரத்தில் உங்களுக்கு ஏற்கனவே மனமானவர்களுக்கு ஒரு கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் இருக்கும். உங்களுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பும் மரியாதை கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். 2ஆம் இடத்தை குரு பார்த்தார் என்று சொன்னால் குடும்ப மேன்மை, குடும்பத்தில் பணவரவு, பொருளாதார மேன்மை, குடும்பம் சந்தோஷமாக மகிழ்ச்சிகரமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இது தாங்க இந்த கன்னி ராசியில் பிறந்த உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதத்தில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு யோகமான இந்த குரு பயிற்சி உண்மையிலேயே ஒரு பெரிய யோகத்தை. 6ஆம் இடத்துக்கு குரு வந்தாலும் கூட தொழிலில் மாற்றம், உத்தியோக மாற்றம் ஏற்பட்டு ஒரு பெரிய அந்தஸ்து, ஒரு பண வருவாய், சம்பாத்தியம் பெறக்கூடிய உன்னதமான ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்கள். மற்றபடி உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.